இப்போ என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த முடி கொட்டுதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய முடி கொட்டுதல், அதாவது முன் மண்டையில ஃபுல்லா கொட்டுறது, நடுமண்டையில ஃபுல்லா கொட்டுறது, இதற்குரிய ரீசெண்ட் மருத்துவ முறைகள் குறித்து தான் டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நம்ம மாடர்ன் மருத்துவ முறைகளுக்குள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மாடர்ன் மருத்துவ முறைகள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப எல்லாராலும் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது ஒரு செடி வேரோட அந்த செடியை புடுங்கி இன்னொரு இடத்துல அந்த செடியை நட்டு வச்சோம்னா அது எப்படி வளருமா? வளராதா? வளரும். அதற்குரிய தண்ணீர் விட்டு அதை பாதுகாத்தோம்னா அந்த செடி வந்து வளரும். அதே மாதிரி நம்ம முடிகளுக்கு வந்து முடியோட வேர்கள்னு ஒண்ணு இருக்கு. முடியை வந்து முடியோட வேர்க்காலோட சேர்த்து, அந்த ஃபாலிக்கல்னு சொல்லுவோம், அந்த முடியோட வேர்க்காலோட சேர்த்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சோம்னா அதுதான் வந்து மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அதாவது எங்கெல்லாம் அடர்த்தியா இருக்கோ, இப்ப இவருக்கு வந்து இந்த இடத்துல இந்த சைட்ல அடர்த்தியா இருக்கு, இந்த சைட்ல கொஞ்சம் அடர்த்தியா இருக்கு, இங்க இருந்து முடிகளை எடுத்து இங்க நட்டு வைக்கிறதுங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து நட்டு வைக்கிறது தான் வந்து மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க நட்டு வைக்கலாம், அதே மாதிரி மேல் பகுதியிலையும் நட்டு வைக்கலாம். இந்த மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நிறைய பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஓன் முடியை எடுத்து தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறோம். இப்போ இதோட சக்சஸ் ரேட் எப்படி இருக்கு, இதோட செலவு என்ன அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கு. ஸோ மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அதுவே ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது. சில சமயம் நம்ம உடம்பே வந்து இது வேற ஏதோ ஃபாரின் பாடி, வேற ஒரு உறுப்பு அப்படின்னு நினைச்சிடுச்சுன்னா நம்ம தலை ஏத்துக்காது, நம்ம உடம்பு ஏத்துக்காது. நம்ம ஹேரே தான், நம்ம முடியதான் எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சிருக்கோம், இருந்தாலும் உடம்பு ஏத்துக்காது. அது ரொம்ப அரிதான விஷயம் தான். மோஸ்ட்லி ஏத்துக்கும். 90 to 95% சக்சஸ் ரேட் இருக்கு. ஆனா இந்த பிஆர்பி அப்படிங்கிறது என்னங்க, இதை நட்டு வச்சிடறோம், இப்ப இது வளரணும் இல்லையா, இது அடர்த்தியா இருக்கணும், வளரணும், முடி வாழ்நாள் பூரா வளரணும், வாழ்நாள் பூரா அது கொட்டாம இருக்கணும் அப்படின்னா இது கூடவே சேர்ந்து இதற்குரிய ப்ராப்பர் கேர், அதாவது வந்து சூரிய வெளிச்சம் படாம பாத்துக்கிறது, இதற்குரிய ஷாம்பூக்கள் யூஸ் பண்றது போன்ற விஷயங்கள், ஜெனரல் விஷயங்கள், இது இல்லாம முடிகளோட அடர்த்தியவும் வளர்ச்சியவும் நல்ல செழுமையாக ஆக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து பிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இந்த பிஆர்பி வந்து புதுசா முடிய வளர வைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஆர்பி அப்படிங்கிறது புதுசா வளர வைக்காது முடிய. நம்ம இந்த பிஆர்பியில் என்ன பண்றோம், நம்ம கையில இருந்து ரத்தத்தை எடுக்கிறோம், நம்ம ஓன் ரத்தம். இப்ப இவருனா இவரோட ஓன் ரத்தத்தை கையில இருந்து எடுத்துறாங்க. எடுத்துட்டு அந்த ரத்தத்தை மூணா பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க? பிளேட்லெட் புவர் பிளாஸ்மா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படின்னு மூணா பிரிப்பாங்க. ஸோ ஆர்பிசி நம்மளுக்கு இங்க தேவையில்லை, பிளேட்லெட் புவர் பிளாஸ்மாவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிஆர்பி. இந்த பிஆர்பி வந்து ஒரு 60 ml அளவுக்கு எடுக்க முடியுங்க ஒவ்வொரு வாட்டியும். இந்த 60 ml பிஆர்பியை தான் வந்து இங்க நட்டு வச்சோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த இடத்துல இந்த வேர்க்காலுகளுக்கு ஒரு சத்து கொடுக்கறதுக்கு இந்த பிஆர்பியை கொடுப்பாங்க. இப்ப பிஆர்பி மட்டும் இல்ல, இந்த growth ஃபேக்டர், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, இதுவும் ரத்தத்துல இருந்து எடுக்கப்படுறது தான். இதோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து இங்க கொடுக்கும்போது முடியோட வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள், இப்ப ரீசெண்ட் ஆராய்ச்சிகள் எல்லாம் தெரிய வருது. அதாவது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கொடுக்கணும் அப்படிங்கறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. சில ஆராய்ச்சிகள் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு இந்த பிஆர்பி கொடுக்கணும். சோ 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னா மாசத்துக்கு 2 வாட்டி அப்படிங்கிற வகையில 3 மாதங்கள் கொடுத்தா ஓகே அப்படின்னு சில ஆராய்ச்சிகள். சில ஆராய்ச்சிகள்ல மாசத்துக்கு 3 வாட்டி அப்படிங்கிற அளவுல 6 மாதங்களுக்கு தொடர்ந்து கொடுத்தா நல்ல நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது. எது எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு தெரியாது இந்த பிஆர்பி கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த முடிகளோட ஆரோக்கியத்துக்கு செழுமையா வளர்றதுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ இது மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முடிகளை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய போஷாக்கான விஷயங்கள்ல ஒண்ணு பிஆர்பி. பிஆர்பி தனியா முடிய வளர வைக்காது. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான டவுட், அடுத்த டவுட் ஒண்ணு இருக்கு. அதாவது மைக்ரோ நீட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர். இந்த மைக்ரோ நீட்லிங்ல வந்து சின்ன சின்ன ஒரு 0.5 mm 0.5 mm அப்படிங்கிறது இந்த நிப்போட இந்த முனை பகுதி
பகுதி வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பா நீடில் மாதிரி இருக்கும். அதை வச்சு அது ஒரு ஹோல் மாதிரி ஒரு புண்ணு மாதிரி ஆக்கி விட்டுரும் தலையில. அதை டெர்மா ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொஃபஷனல் தான் பண்ண முடியும். எவ்வளவு டெப்த் கொடுக்கணும், எவ்வளவு தூரம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் தான் பண்ண முடியும். நம்மளா செல்ஃபா பண்றது எஃபெக்டிவா இருக்காது. தேவையில்லாத புண்கள் தான் அதிகமா ஆகிரும். ஆனா அந்த மாதிரி டெர்மா ரோலர் கொடுத்து அந்த இடத்துல பங்க்சர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு முடி வளர்ச்சி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. மீண்டும் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த இடத்துல அந்த growth ஃபேக்டர் அப்படிங்கிறதுல இயற்கையாகவே சேர்ந்து வந்து வரக்கூடிய திரும்பி முடி வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், இந்த மைக்ரோகிராஃப்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு சக்சஸ் கிடையாது. இருந்தாலும் டெர்மா ரோலர் மைக்ரோ நீட்லிங் ரெண்டாவது ஆப்ஷனா வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிஆர்பி மட்டும் இல்ல, சில சமயம் மருந்துகள் கொடுத்து கூட இந்த முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த பார்ப்போம். இப்போ மினாக்சிடில் போன்ற மருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த மருந்துகள்ல இப்ப டெர்மா அந்த மைக்ரோ நீட்லிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஓட்டைகள் துளைகள் உருவாகுது. அதுல வந்து நம்ம இந்த மருந்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா அப்சார்ப் ஆகுது, நல்ல முடி வளர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த பிஆர்பியோட மருந்துகள் கொடுக்கறது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்ப முடி வளர்ச்சி வளர்றதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆர்டிபிஷியல் மாடர்ன் முறைகள் முடி வளர்ச்சியை உண்டு பண்றதுக்கு. இப்போ முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதோட காஸ்ட் என்ன டாக்டர், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இப்போ இது வந்துங்க ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன், முன்னாடி சொட்டை நடுவுல சொட்டை, இப்போ முன்னாடி பின்னாடி இது ரெண்டுக்குமே வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஆகுதுங்க. இப்போ ரீசெண்டா பண்ணிருக்கிறாங்க. இது நிறைய சென்டர்கள் இருக்கு. ஆனா நல்ல ட்ரைனிங் பெற்ற டாக்டர்கள், இதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர்கள் பண்றது தான் இன்னைக்குமே சேஃப். ஏதோ ஒரு இடத்துல போய் பண்ணக்கூடாது, ரேட்டு சீப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி இல்லாம போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் சிக்கல். சக்சஸ் ரேட் ஒரு சென்டர்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்ம அந்த சென்டரை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அப்படி நம்ம சென்டரை சூஸ் பண்ணும்போது அந்த சென்டர்ல காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், லட்சங்கள்ல போகுது செலவு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. மைக்ரோ நீடலிங் சொன்ன இல்லையா, அதுல வந்து செலவு கொஞ்சம் கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மி. இதுல வந்து செலவு கட்டாயம் அதிகம், நிறைய 50,000 1 லட்சம் இந்த ரேஞ்சில தான் வந்து செலவுகள் ஆகுது அப்படிங்கிறது கட்டாயமா இதுல இருக்கக்கூடிய டிராபேக். பிளஸ் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன இல்லையா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு முடியை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மாடர்ன் மருத்துவ முறைகள் இப்போ முடி வளர்ச்சியை திருப்பி உண்டு பண்றதுல சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணப்படுறது இதுதான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். சரி டாக்டர், இதோட சைடு எஃபெக்ட், சேஃப்டி, மற்ற விஷயங்கள் ஏதாவது அப்படின்னா, எந்த ஒரு சர்ஜரிக்குமே அதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல புண்ணு உண்டாக்குறீங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னாலும் அந்த வேரோட பிடிங்கி ஒரு இடத்துல நட்டு வைக்கிறீங்க. இந்த இடத்துல சின்ன துளையை போட்டு தான் நட்டு வைக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, தொற்று வந்துடக்கூடாது, ஆறாத புண்கள், அப்புறம் அந்த ஸ்கேரிங், வடுவை உண்டாக்கி புண்ணு ஆறி அது வடு உண்டாக்குறது போன்ற விஷயங்கள் இதுல எப்பவும் இருக்கு. இன்னொன்னு சிவியர் அலர்ஜி. இது எப்போ இந்த அலர்ஜி வரும்னு தெரியாது. சாதாரணமா ஒரு மருந்து, ஒரு கால்பால் சாதாரண பேரஸ்டமால் மாத்திரை சாப்பிடுறோம், அதுக்கு கூட அலர்ஜி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் இதுவுமே வந்து யாருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அலர்ஜியா அது மாறும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நீட்லிங் ப்ரொசீஜரோ இல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோ அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு ரெண்டாவது டிராபேக். அதை தவிர ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல, செலவு தான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஆக மாடர்ன் மருத்துவ முறைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.